அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். தலைநகர் டெல்லியில எப்படி இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை அங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது தொடர்பா செய்தியாளர் ராஜகுமார் அங்கிருந்து இணைந்திருக்கிறார். ராஜகுமார், வழக்கமா தலைநகர் டெல்லியில புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு எப்படி இருக்கு? இந்த முறை பனிப்பொழிவு வேற அதிகமா இருக்கு. மக்கள்லாம் வெளியில கொண்டாடுறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்களா? என்ன நிலவரம்? கட்டாயமாக அதாவது விக்னேஷ், புத்தாண்டு களை இழந்துதான் காணப்படுகிறது. நமக்கு தெரியும், கொரோனாக்கு முன்பாக அனைத்து பண்டிகைகளுமே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருந்தது. கொரோனாக்கு அடுத்த ஆண்டுகளில் அந்த கொண்டாட்டங்கள் குறைந்த அளவே காணப்பட்டது. அது போன்றுதான் தற்போது இந்த ஆண்டு புத்தாண்டும் இங்கு களை இழந்து காணப்படுகிறது. அதாவது பொதுமக்களினுடைய கொண்டாட்டங்கள் வெளி பகுதிகளில் ஒன்றாக கூடி அந்த கொண்டாட்டங்களுக்கு தற்போது இங்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக களை இழந்து காணப்படுகிறது. டெல்லியை பொறுத்தவரை பாதுகாப்பு பணியில் 10,000க்கும் மேற்பட்ட காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி செல்பவர்கள், அதே போல போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் 2,500 போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் பொது இடங்களில் ஒன்றாக கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் இங்கு 8 மணிக்கு முதலே தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியில பாதுகாப்பு காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதை தவிர அனுமதி பெற்ற விடுதிகளாகட்டும், அதே போல அனுமதி பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதிகளில் முக்கிய பகுதிகளில் கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இருக்கும் இந்த பகுதி தான் டெல்லியினுடைய மத்திய பகுதி என்று சொல்வார்கள். பாலிகா பஜார் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளையும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை ஒன்றாக கூடுவதை தடுத்து அங்கிருந்து அகற்றக்கூடிய பணிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் ராமராஜன் அந்த காட்டும் அந்த காட்சிகளை பார்த்தோம் என்றால் தெரியும். இது போன்றுதான் நகரம் முழுவதுமே பாதுகாப்பு பணியை மிக ஒரு தீவிரமாக கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், கடந்த இந்த கூட்டத்தொடரின் போது பாதுகாப்பை மீறி சில நபர்கள் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்ததன் காரணமாக பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகவும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இது போன்ற விரிவான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக களை இழந்தே இந்த ஆண்டு இந்த புத்தாண்டானது தற்போது காணப்படுகிறது. இதை தவிர வீடுகளில் தங்கள் வீடுகளில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பொதுமக்களும் தங்களுடைய நண்பர்களாகட்டும், குடும்ப நண்பர்கள் ஒன்றாக கூடி அவர்களுடைய அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக டெல்லியை பொறுத்தவரை இது போன்ற ஒரு பொது இடங்களில் இந்த கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்திருப்பதன் காரணமாக களை இழந்தே இந்த ஒரு புத்தாண்டானது தற்போது காணப்படுகிறது. விக்னேஷ், ராஜகுமார், காட்சிகளின் வாயிலாகவே பார்த்தோம். அதாவது கொரோனா பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக பொது இடங்களில் மக்கள் அதிகமாக கூடக்கூடாது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதான் சொல்லியிருந்தீங்க. நள்ளிரவு கொண்டாட்டங்களுக்கு அங்கு தடை விதித்ததன் காரணமாக இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டம் தலைநகரை பொறுத்தவரை களை இழந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப காலை பொழுதுல மக்கள் வேறு எந்த இடங்களில் கூடுவாங்க? அந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் நாளை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம், அதாவது நள்ளிரவு பிரார்த்தனைகளுக்கு கூட இங்க தற்போது அனுமதி இல்லை. எந்த ஒரு கோவில்களாகட்டும், புனித ஸ்தலங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு பிரார்த்தனைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் நாளை காலை இது போன்ற கோவில்களாகட்டும், அதே போல மற்ற சில மசூதிகள், அதே போல கிறிஸ்துவ தேவாலயங்கள் உள்ளிட்ட இது போன்ற இடங்களில் நாளை காலை சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் இது போன்ற கண்காணிப்பு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதன் காரணமாகவும் நள்ளிரவில் இந்த அனைத்து கொண்டாட்டங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் அல்லாமல் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டவர்களுடைய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருபுறம் போக்குவரத்து சரி செய்வது, அதே போல மெட்ரோ அவர்களுக்கான அந்த நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் அதிக நேரம் வெளியில் இருக்க வேண்டாம். இன்று நள்ளிரவு அதிக நேரம் பொதுமக்கள் வெளியே சுற்றக்கூடாது என்பதன் காரணமாகவும்
போலீசார் வந்து தொடர்ந்து அந்த ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து பொதுமக்களை அவ்வாறு கூடும் பொதுமக்களை வந்து தொடர்ந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் வந்து காவல்துறையினர் வந்து ஈடுபட்டு வராங்க. மறுபுறம் வந்து இங்க சரியான குளிரானது தற்போது நிலவக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. குழந்தைகள், பெரியவர்கள் தவிர இளைஞர்கள் வந்து அதிக அளவில் தற்போது வெளியில் சுற்றக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகின்றது. இதன் காரணமாகவும் கொண்டாட்டங்களுக்கு தற்போது தடை விதித்திருப்பதன் காரணமாகவும் இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் வந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. விக்னேஷ், அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.